ஹலோ வெஸ் ஐவனுக்கும் ஒரு பெண்ணு பிச்சை எடுத்துட்டு உட்காந்துருக்கா. அந்த பெண்ணிடம் ஒரு இளைஞன் வரான், நான் உனக்கு நிறைய பணம் தரேன், ஆனா அதுக்கு பதிலா என் கூட அரைக்கி வரணும் அப்படின்னும் அவன் சொல்றான். இதை கேட்டு ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிறா. ஆனா அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த பாப்புறோம். அது வாரணாசியில கங்கை ஆத்துல நிறைய பேர் நீராடுறாங்க, கூட்டம் கூட்டமா நீராடிட்டு இருக்காங்க. எல்லாரும் கடவுளுக்கு ஆராத்தனை நடந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நிறைய மக்கள் அங்கு நடமாடி போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அங்க ஒரு பொண்ணு அமர்ந்திருக்கா, அவ பேரு மீரா. இப்ப மீராவுக்கு வயசு 20 தான் ஆகுது. அவருடைய துணியெல்லாம் அழுக்கா இருக்கு, ஏகப்பட்ட ஓட்டைகளோட நிறைஞ்சிருக்கு, கண்ணெல்லாம் ஒட்டி போய் கண்கள்லாம் கருவலயமா இருக்கு. இப்ப அந்த பெண்ணு ரொம்ப பசியோட வந்து உட்கார்ந்து இருக்கா. இன்னைக்கு யாராவது நமக்கு சாப்பாடு போடுவாங்களா அல்லது இன்னைக்கும் தண்ணி குடிச்சிட்டு தான் படுக்கணுமா அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. இந்த இடத்துல தான் அங்க ஒரு சமோசா வைக்கிறவன் அங்க வரான். இந்த இடத்துல ஒரு நாயை பார்த்துட்டு அந்த நாய்க்கு ஒரு சமோசா தூக்கி போடுறான். அந்த பக்கத்துல மீரா உட்கார்ந்திருக்கா, மீராவுக்கும் ஒரு சமோசா தூக்கி போடுறான். ஆனா மீரா அதை எடுக்கவே இல்லை. என்ன காரணம்னா மனிதனுக்கும் விலங்குக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம காமிக்கிறோம். நம்ம என்ன மிருகமா அப்படின்னு அவர் ரொம்ப கோபத்துல உட்கார்ந்திருக்கா. இந்த இடத்துல அங்க ஒரு இளைஞன் வரான். அவன் பேரு ஆதித்யா மிகப்பெரிய ஒரு பணக்காரன். பரம்பரையா அவன் பெரிய பணக்காரன். அவரோட செல்வாக்கு மிக்க மிகப்பெரிய ஒரு வீடு இருக்கு, பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கான். இப்ப அவன் சமோசா தூக்கி போறதையும் பாக்குறான், அந்த சமோசாவை எடுக்காததையும் அவன் கவனிக்கிறான். இப்ப நேரம் அந்த பெண்ணிடம் வரான். இப்ப வந்துட்டு அவள்கிட்ட உட்காடுறான். நிறைய உனக்கு பணம் தரேன், என் கூட நீ வரணும் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப இதை கேட்டு ஒரு நிமிஷம் அதிர்ச்சியோட பாக்குறான். ஆனா அவன் சொல்றான், நீ என் கூட வரணும்ன்றது தவறா நினைக்காதீங்க, நான் உனக்கு சும்மா பணம் தரல, நான் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கேன், அந்த ரெஸ்டாரண்ட்ல நீ ஏதாவது வேலை செஞ்ச அப்படின்னா அதுக்கு பதிலா நான் உனக்கு சம்பளமா தருவோம் அப்படின்னு அவன் சொல்றான். சந்தோஷமா வரா. இப்ப வேலை எதுவும் தெரியாது அப்படின்னு அவன் சொல்றா. வேலை எல்லாமே நம்மளா கத்துக்கிறது தான் வேலை, உனக்கு சம்மதமா வரியான்னு கேக்குறான். சரி அப்படின்னு அவன் சம்மதிக்கிறா. இப்ப ரெண்டு பேரும் அந்த ஹோட்டல் வராங்க. ஆனா அவளுடைய உடல் எல்லாமே கிழிஞ்சு ரொம்ப அழுக்கா இருக்கு. இதை பார்த்தவங்க எல்லாமே மோகம் சொல்லிச்சு அவளை கேவலமா பாக்குறாங்க. என்ன சார் ஒரு பிச்சைக்காரி ஆச்சரியம் வந்தீங்க அப்படின்னு அதிர்ச்சியா வராங்க. அந்த மேனேஜர் வந்து இப்படி சொல்றாரு, ஏன் சார் இப்படி பிச்சைக்காரி எல்லாம் ஆச்சரியம் வந்துறீங்கன்னு சொல்றாரு. இப்பதான் அவர் சொல்றாரு, இந்த பெண்ணு எங்க குடும்பத்துல ஒருத்தி தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அவரு சத்தமிடாம போயிறாரு. ஒரு வயசானவங்களை கூப்பிட்டு இந்த பெண்ணு நல்லா குளிக்க வச்சு புதிய ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் மீரா அந்த ஹோட்டல் உள்ள நுழைறா. மிகப்பெரிய ஒரு ஹோட்டல். அந்த மாதிரி ஒரு ஹோட்டலை அவ வாழ்நாள்ல பார்த்ததே கிடையாது. இப்ப அந்த ஹோட்டல்ல குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திரா. அவளே அவளால நம்ப முடியல, அவ்வளவு அழகா இருக்கா. பார்க்கும்போது ஹீரோயின் போல இருக்கா. உண்மையிலே நானா அப்படின்னு அவன் மொத்த அவ பாக்குறா. அப்படி ஒரு அழகா இருக்கா. நேரா வரா. அவளுக்கு உணவு தராங்க. அதுவும் இதுவரை சாப்பிடாத அனைத்து உணவுகளுமே தராங்க. அவ சாப்பிட்டு ஆனந்த கண்ணீர் விடுறா. இப்படியான ஒரு வாழ்க்கை நமக்கு அமைன்னு நினைச்சே பார்க்கல அப்படின்னு அவ யோசிக்கிறா. அதே ஹோட்டல்லயே அவ பாத்திரம் கழுவுறா. அவளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், பாத்திரம் கழுவுறது. யாருமே மீராவை மதிக்கவே இல்லை. ஏன்னா ஒரு பிச்சைக்காரின்றதால ஒரு சாதாரண மனிதனா கூட இவளை பார்க்கல. எல்லாருமே ஒதுங்கி ஒதுங்கி போறாங்க. ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம மீரா வேலை செஞ்சுட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம அவ உடலு பயங்கரமா வலிக்குது. அவ 10 மணி நேரத்துக்கு மேல தொடர்ந்து வேலை செய்யறா. ஏன்னா இப்படியாவது ஒரு நல்ல சாப்பாடு நம்ம கிடைக்கும் அப்படின்னு அவன் நினைச்சே பார்க்கல. நாட்கள் சில ஓடுது. இப்பதான் அங்க ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அங்க ஒரு பன்னீர் ஃப்ரை பண்றாங்க. அப்பதான் பன்னீர்ல உப்பு அதிகமாயிடுச்சு அப்படின்னு அந்த மேனேஜர் வந்து கத்துறாரு. அது 10 கிலோ கிட்டத்தட்ட அவங்க பண்றாங்க. இப்ப எல்லாத்தையும் எடுத்து கீழே கொட்டிட்டு புதுசா பண்ணுங்க அப்படின்னு கோபமா பேசிட்டு இருக்காரு. இத மீரா கவனிக்கிறா. இப்ப உடனடியா அந்த மேனேஜர்ட்ட போயிட்டு, சார் நீங்க இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு, இதுல கொஞ்சம் பால் ஊத்துங்க, அதே நேரத்துல கடலப்பருப்பு கொஞ்சம் கரைச்சி ஊத்துங்க, கொஞ்சம் எலுமிச்சை சாரியும் ஊத்துங்க, மூணு கலந்தா உப்பு அப்படியே டவுன் ஆயிடும் அப்படின்னு அவ சொல்றா. இதை கேட்டு அந்த மேனேஜரே பயங்கரமா கோவப்படுறான். நீ எனக்கே நீ புத்துணி சொல்றியா, எங்களுக்கு தெரியாதா, உன்னுடைய வேலையை நீ போய் பாரு அப்படின்னு பயங்கர கோவத்துல கத்துறான். இந்த இடத்துல தான் ஆதித்யா அங்க வரா. ஏன் இப்படி இருந்து கத்துறீங்க, இந்த பொண்ணு சொல்றது சரிதான், இந்த பொண்ணு சொல்றத அப்படி செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் சரி அப்படின்னு அதே போல பண்றாங்க. அந்த உணவு உப்பு குறைஞ்சி அவ்வளவு சூப்பரா மாறிடுது. ரொம்பவே அருமையா இருக்கு. எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு அவன் கேக்குறான். இப்ப மீரா சொல்றா, இது போல நாங்க சின்ன வயசா இருக்கும் போது நாங்க ரொம்ப வறுமையில தான் இருந்தோம். அப்பதான் எங்க அம்மா உப்பு அதிகமாயிடுச்சுன்னா இது போல செய்வா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உணவு வீணாக்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் எனது அம்மா செய்வா, அம்மாவிட்ட இருந்து கத்துக்கிறது தான் இதெல்லாம் அப்படின்னு அவன் சொல்றான். சரி அப்படின்னு இப்ப ரொம்ப சந்தோஷமா வரா. காய்கறி எல்லாம் கட் பண்ணு, வேற ஏதாவது வேலை செய்யறதா செய்ய அப்படின்னு சொல்றான். அதே காய்கறி கட் பண்ணி சமைக்க ஆரம்பிக்கிறா. இப்ப முன்ன விட பல மடங்கு எல்லா உணவும் சுவை அதிகமா இருக்கு. இதை பார்த்து அவனே ஆச்சரியப்படுறான். இப்பதான் ஒரு நாள் அவளிடம் வரான். உனக்கு படிக்க தெரியுமா அப்படின்னு அவன் கேட்கறான். இல்ல சார் எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு அவ சொல்றா. எல்லாமே அனுபவம் மூலயமா தான் எனக்கு தெரியும். நான் மோந்து பார்த்து இந்த பவுடரு என்னென்ன அப்படின்னு மோந்து பார்த்தாவே எனக்கு தெரியும் அப்படின்னு அவ சொல்றா. இப்போ ஒரு நிமிஷம் ஆச்சரியப்படுறான். இப்ப தொடர்ந்து சமையலறைக்கு அவன் வருவான். முக்கியமா அவ ஆள் இல்லாத போது எப்போதும் விளைச்சிட்டு இருப்பா. இப்பதான் ஒரு நாள் பேசிட்டே இருக்கும் போது அவளை டச் பண்றான். அவங்களுக்குள்ள ஒரு காதல் உருவாகுது. நாட்கள் கிடக்குது. ஆதித்யாவோட அம்மா ரொம்ப கோவக்காரங்க. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு பணக்காரங்களும் கூட. இப்பதான் மேனேஜர் வந்து ஆதித்யாவோட அம்மாவிட்ட, இது போல உங்களோட பையன்
அந்த பிச்சைக்காரியை விரும்புறாங்க பிறகு. ஏன்னா எப்போதுமே அங்கே இருக்கிறாரு அப்படின்னும் அவர் சொல்றாரு. இதை கேட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. இப்பதான் அந்த ஹோட்டல்ல ஒரு பெரிய விருந்து நடக்குது. எல்லாருமே கூடுறாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் அங்க வராங்க. மீரா அங்க எல்லாருக்குமே பரிமாறுறா. இந்த இடத்துல ஆதித்யாவோட அம்மாவும் அங்க வராங்க. இந்த பிச்சைக்காரிய கங்கா ஆற்றுல பார்த்தேன், இவ அங்க உட்கார்ந்தா யாருங்க அனுபவிச்சது, வெளியே போடி அப்படின்னு ஓங்கி ஒரு அறையிறாங்க. அழுவுறா. இப்ப அவளால எதுவுமே பேச முடியல. அதே வேகத்திலேயே அவ வெளில வந்துடுறா. வெளில வந்து எங்க போறன்னு தெரியாம மழை அடிக்கடி அடிக்குது. அந்த மழையில நனைஞ்சிக்கிட்டு அவ போயிட்டு இருக்கா. பக்கத்து ரூம்ல நடக்குது. இப்ப ஆதித்யா அந்த ரூமுக்கு வரான். மீராவை பாக்குறான். மீராவை காணோம். என்ன நடந்ததுன்னு சில பேர் சொல்றாங்க. அதிர்ச்சியா வரான். அவனோட அம்மாவிடம் போயிட்டு மீரா இல்லனா நாங்க வந்து வாழ முடியாது, மீராவை நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலை விட்டு வேகமா வெளியே வரான். இப்ப அவன் கார்லயே எங்க போறன்னு தெரியாம போயிட்டு இருக்கான். ஏன்னா மீரா எங்க போயிருப்பான்னு அவனுக்கு எதுவுமே தெரியல. இப்பதான் வாரணாசி கங்கா ஆற்றுக்கு தான் போயிருக்கணும், அந்த கோயிலுக்கு தான் போயிருக்கணும் அப்படின்னு அவன் அந்த கோயிலுக்கு நோக்கி காரை செலுத்துறான். இப்ப அவன் மழையில் நினைஞ்சிட்டு ஒரு மரத்துக்கடியில உட்காந்துருக்கா. இப்ப நேரம் அங்க வரான். மீரா எனது அம்மாவை மன்னிச்சிரு, என்னையும் மன்னிச்சிரு, அப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு அவன் பேசுறான். இப்பதான் அவ அழுகுறா. என்னையா அங்க கொண்டு போனீங்க, என்னையா இப்படி அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு அவ அழுகுறா. இப்பதான் ஆதித்யா சொல்றான், மீரா நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஒரு நிமிஷம் அவ அதிர்ச்சியா வரா, கண்ணீர் கலங்குறா. மேலும் சொல்றான், நான் உன்னை கல்யாணம் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னும் அவன் சொல்றான். ஒரு நிமிஷம் திகைச்சு போறா. நீ யாருன்னு நீ நிரூபிக்கணும், அது வரலையும் கொஞ்ச நாள் அமைதியா இருன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். எனக்கு தெரிஞ்ச ஒரு மாடலிங் துறை இருக்கு, அங்க போயிட்டு உலக அழகி போட்டி அடுத்த வருஷம் நடக்குது, அதுக்குள்ள நான் சொல்றதெல்லாம் செஞ்சீங்கன்னா அந்த போட்டியில கலந்துக்கலாம் அப்படின்னும் அவன் சொல்றான். அதே போலயே சில நாட்கள்லயே அவ படிக்க ஆரம்பிக்கிறா. மாடலிங் துறையிலையும் கொஞ்சம் கொஞ்சமா கால் பதிக்கிறா. இப்ப அவனுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கும் உதவி பண்றா. அதாவது நிறைய பிச்சைக்கார பிள்ளைங்கள்லாம் அங்க உள்ள பிள்ளைங்களை யாருமே பிச்சை எடுக்காத அளவுக்கு நிறைய பேரை கொண்டு வந்து சமையல் கத்து வந்து அவங்களுக்கு வேலை செய்ய விடுறா. இப்ப அவளுடைய கடுமையான உழைப்பால உலக அழகி போட்டியில அவ கலந்துக்கிறா. அவளுக்கு உலக அழகி பட்டமும் கிடைச்சிருது. இதை கண்டு எல்லாருமே அதிர்ச்சியா வராங்க. பட்டத்தை கொடுத்த பிறகு அவ ரொம்ப சந்தோஷமா வரா. இப்ப மாமியார்ல இருந்து எல்லாருமே அதிர்ச்சியா வராங்க. மேலும் அவ அழுவுறா. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஆதித்யா தான் காரணம் அப்படின்னு அவ சொல்றா. இப்ப ஆதித்யாவையே அவ கல்யாணம் பண்ணிக்கிறா. ஆதித்யாவுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. இப்ப அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வராங்க. வாழ்க்கைனா என்னன்னு தனது பையன் தான் எனக்கு கத்து கொடுத்தான் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷம் போயிட்டு இருக்கு. எப்படி ஏழ்மையா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில விதி எப்படினாலும் அப்படி மாத்துன்றது தான் இந்த கதை ஒரு உதாரணம். ஓகே, நம்ம இந்த வீடியோ எப்படி செய்யுங்க மீண்டும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.